ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் வெயிட் லாஸ்க்கு நான் கொஞ்சம் பேஷண்ட்டுங்களுக்கு நான் இந்த ஓட்ஸ் கிச்சடி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சிம்பிளானது கூட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் இன்றைக்கி மன்னா ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்ஸ் வச்சுட்டு நாம் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தவாவில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அதோட நான் கொஞ்சம் கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் போடணும். சேம் டைம் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. நான் இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துடுறேன். இது வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துடுறேன். இப்போ இதோட நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதோட என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, உருளைக்கிழங்கு, சுக்குனி கூட போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வேக வச்சுருந்த ஒரு கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பருப்பு போட்டாச்சு. அதை நான் ஒரு கப்பு பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிடுறேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் அந்த காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாயில் கிடைக்கிறாப்புல. சேம் டைம் கொஞ்சம் இந்த கேப்சிகமும் கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருந்தாலே நம்மளுக்கு போதும். ஒரு 2 செகண்ட் இதை கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் மல்லி செடி கட் பண்ணி வச்சுருந்தேன், இதை சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓட்ஸை இதோட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா தாராளமாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுன்னு இருக்கேன். இது பாருங்கள், உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ வேணும்னுட்டுன்னு நான் எடுத்து வச்ச ஒரு பெரிய பவுல், அந்த கப்பு பார்த்திங்கனாக்கா 150 கிராம் வரும். அதுக்கு நான் பருப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் டயட்டுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். இந்த ஓட்ஸு சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இப்படி கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்டுடலாம். இது கொஞ்சம் இப்போ மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த தண்ணியே இதுக்கு போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓட்ஸ் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கனாக்கா 150 கிராம் ஓட்ஸ் எடுத்திருந்தேன். பின்ன 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். காய்ங்க பார்த்திங்கனாக்கா எல்லாம் அந்த வெங்காயம், கேரட்டு, நெக்ஸ்ட்டு அந்த கேப்சிகம் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கனாக்கா ஒரு 75 கிராம்ஸ் வந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து செஞ்சிடல. இப்போ 3 பேருக்கு இது தாராளமாக போதும் ஆகிடும். இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் பட்டர் ஆர் கீ சேர்த்துக்கிடலாம். இல்லை வேண்டாம், நம்ம டயட் கான்ஷியஸாக இருக்கோம், அப்படியே சாப்பிட்றோன்னாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, பட் ஹெல்தி அண்ட் டேஸ்டி கூட ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் சுகர் பேஷண்ட்காரும் சாப்பிட்லாம். இது என்ன கேரட் அவாய்ட் பண்ணுறீங்கன்னாக்கா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை போட்டு இப்படி ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓட்ஸ் கிச்சடி செஞ்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஓட்ஸ் கிச்சடி
ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.